எஸ் தமிழன் கிளிக் பண்ணி உள்ள வந்திருப்பீங்க. இந்த வீடியோல பெர்ஃப்யூம் எப்படி மேக் பண்றதுன்னு தான் சொல்லி தர போறேன். இது பண்றதுக்கான முக்கியமான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, சமீப நாட்களா யூடியூப்லயும் சரி, இன்ஸ்டாகிராம்லயும் சரி, நெறைய பெர்ஃப்யூம் மேக்கிங் வீடியோஸ் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மக்களுக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கு. எப்படி ப்ரோ பெர்ஃப்யூம் ரெடி பண்றீங்க? இவ்வளோதானா? இல்ல என்ன இன்கிரீடியன்ட்ஸ் யூஸ் பண்றீங்க? இது ரொம்ப டாப் சீக்ரெட்டாவே இருக்குன்னா, அந்த அளவுக்கு சீக்ரெட்டான ஒண்ணு கிடையாது. இது ஆக்சுவலி சொல்ல போனோம் அப்படின்னா, சிம்பிளா நீங்க கூகுள் அண்ட் யூடியூப்ல ரிசர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ தமிழ் கம்யூனிட்டில இந்த மாதிரி டீடைல்டான ஒரு பெர்ஃப்யூம் மேக்கிங் வீடியோ வந்து கிடையாது. ஸோ ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜும், நான் ரிசர்ச் பண்ண நாலேஜும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நான் பண்ற மாதிரி தான் 90% ஆஃப் மக்கள் வந்து பெர்ஃப்யூம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டோர்ஸ்லயும் சரி, வீட்லயும் சரி, ஸோ இந்த ஆன்லைன் பிசினஸ்லயும் சரி. ஸோ நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 டிஸ்க்ளைமர் தான். நம்பர் 1, நான் இந்த வீடியோக்கு ஹேட்டர் அண்ட் ப்ரொமோட்டர் கிடையாது. எந்த ப்ராடக்ட்டுக்குமே எனக்கு தெரிஞ்ச நாலேஜை ஷேர் பண்றேன். 2வது டிஸ்க்ளைமர், நான் சொல்லி தரத ஒரு ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். பெர்ஃப்யூம் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியணும். அதாவது நம்பர் 1, என்னென்ன இன்கிரியன்ட்ஸ் தேவைப்படுது. நம்பர் 2, என்ன மெத்தட் நம்ம பண்ண போறோம். 3வது, நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் நம்மளோட பெர்ஃப்யூம்ல என்ன இம்பாக்ட் கொண்டு வரப்போகுது. 3வது, அதை எப்படி கரெக்டாக நம்ம செட் பண்ண போறோம். இந்த 4 விஷயம் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட்டா தெரியணும். சரிங்களா? நம்ம என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, டீநேச்சர்ட் ஆல்கஹால் ஆர் பெர்ஃப்யூமஸ் ஆல்கஹால் யூஸ் பண்ண போறோம். இந்த ஆல்கஹால் நீங்க எங்க பை பண்ணணும்னு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஏன்னா இது உங்க வெளில வாங்க முடியாது. ஏன்னா வெளில வாங்கணும் அப்படின்னா உங்க கடை லைசன்ஸ் வேணும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனால் வந்து பேண்டு. ஸோ டீநேச்சர்ட் ஆல்கஹால் முக்கியமான ஒரு மூலப்பொருளே வந்து எத்தனால் தான். ஸோ பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க வாங்கணும், அதாவது கன்சியூமர், அதாவது நீங்க வீட்டில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்காக வாங்கணும் அப்படின்னா நீங்க ஆன்லைன் போய் தான் வாங்கணும். ஆன்லைன் லிங்க்கும் சரி டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். 2வது, பெர்ஃப்யூம் ஆயில் வந்து உங்களுக்கு தேவைப்படும். இந்த பெர்ஃப்யூம் ஆயில் நீங்க எங்க பர்ச்சேஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஆன்லைன்லயும் பர்ச்சேஸ் பண்ணலாம், ஆஃப்லைன்லயும் பர்ச்சேஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு காமன் நேம் இருக்கு, அத்தர்னு சொல்லிட்டு. ஸோ உங்க வீட்டு பக்கத்துல இருக்க பெர்ஃப்யூம் ஸ்டோர்ஸுக்கே நீங்க வாக்கின் பண்ணி அந்த அத்தர்ஸ் இங்க வாங்கலாம். இந்த அத்தர்ல மேக் பண்ணணும், இந்த அத்தர்ல மேக் பண்ண முடியாதுன்னு கிடையாது. பெர்ஃப்யூமோட ஒரு பேஸே வந்து பெர்ஃப்யூம் ஆயில் தான். ஸோ நீங்க வந்துட்டு டேரக்டா நீங்க போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். பெர்ஃப்யூம் ஆயில்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ ஈஸியா உங்களுக்கு வந்து பெர்ஃப்யூம் ஆயில் மட்டுமே 300 to 400 வந்துரும். ஸோ நீங்க நல்லா ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அந்த பெர்ஃப்யூம் ஆயில வாங்குறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். 3வது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பெர்ஃப்யூம் பாட்டில்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த பெர்ஃப்யூம் பாட்டில்ஸ்குள்ள நீங்க யூஸ் பண்ற பெர்ஃப்யூமை ஃபில் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஸ்ப்ரே பண்ண போறீங்க. ஸோ இது வந்து ரொம்பவே மஸ்ட். இது வந்து நீங்க அத்தர் மாதிரி ரோல் ஆன் மாதிரி உங்களால தேக்க முடியாது. ஸோ பெர்ஃப்யூமை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்ப்ரே பாட்டில் இஸ் மஸ்ட். சரிங்களா? இப்போ நம்ம தேவையான இன்கிரியன்ட்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பண்ண போற மெத்தட் பத்தி பார்த்துக்கலாம். பெர்ஃப்யூம் மேக் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இதுல நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் மெத்தட் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம பெர்ஃப்யூம் ஆயில ஸ்கிராச் வந்து டெவலப் பண்ணல. அது வந்து டோட்டலி ஒரு டிடிஎஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராசஸ். ஸோ நம்ம பெர்ஃப்யூம் ஆயில் வாங்கி பண்றதுனால இது 3 கான்சன்ட்ரேஷன் மெத்தட்ஸ் தான் இருக்கு, பாப்புலர் மெத்தட்ஸ். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா EDP. ஓகேங்களா? இது வந்துட்டு 15 to 20% வந்துட்டு பெர்ஃப்யூம் ஆயிலும், மீதி பர்சன்டேஜ் வந்துட்டு ஆல்கஹால் வந்து கலந்து இருக்கும். 2வது பாத்தீங்க அப்படின்னா 5 to 10%. இது நம்ம வந்து EDCன்னு சொல்லுவோம், இல்லை EDTன்னு சொல்லுவோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆயிலோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். அதாவது 5 to 10% தான் இருக்கும். மீதி பாத்தீங்க அப்படின்னா ஆல்கஹால் கண்டென்ட்ஸ் இருக்கும். இதுல ரொம்பவே பாப்புலரான, ரொம்ப லாங் லாஸ்டிங்கான மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பியூர் பெர்ஃப்யூமா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேராஃபம்னு சொல்லுவாங்க. இதுல 50% வந்துட்டு ஆயில் இருக்கும், மீதி பர்சன்டேஜ் எல்லாமே ஆல்கஹால் இருக்கும். ஸோ இதுதான் 8 to 12 hours வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்டா நிக்கிறதுக்கான பெர்ஃப்யூம். அது மட்டும் இல்லாம என்னோட ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, நம்ம இருக்கிறது வந்து இந்தியா, நம்ம இருக்கிறது வந்து ஹாட் அண்ட் ஹாட்டஸ்ட் கிளைமேட். ஸோ நீங்க வந்து EDP தவிர்த்துட்டு பியூர் பேராஃபம் போறது நல்லது. ஏன்னா அதுதான் 8 to 12 hours வரும். நம்ம கிளைமேட்டுக்கு இதை வச்சாதான் நம்மளால வந்து ஒரு 4 to 5 தாங்க முடியும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, பெர்ஃப்யூம் கண்டுபிடிச்சது வந்துட்டு பிரெஞ்சுக்காரங்க. அதாவது ஆல்கஹால் பேஸ்ட் கண்டுபிடிச்சது வந்து பிரெஞ்சுக்காரங்க. ஒரு ஹிஸ்டரி சொல்லுது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட பேக்ரவுண்ட் கிளைமேட்ல இருந்து தயாரிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம கிளைமேட்டுக்கு அது 4 to 5 hours இல்ல 6 to 7 hours தான் வந்து நிற்கும். ஸோ நீங்க மேக்ஸிமம் வந்துட்டு பியூர் பேராஃபம் போறது ரொம்பவே நல்ல விஷயம். இப்போ நம்ம பெர்ஃப்யூம் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டெப்ல தான் இருக்கும். இந்த ப்ராசஸ் ரொம்ப கவனமா கேளுங்க. ஏன்னா பெர்ஃப்யூமை நம்ம 3 டிவைட் பண்ணிக்கலாம். அந்த 3 சேர்ந்தது ஒரு பெர்ஃப்யூமா இருக்கும். சரிங்களா? நம்பர் 1, பெர்ஃப்யூம் ஆயில். நம்ம பெர்ஃப்யூம் ஆயில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பியூர் பேராஃபம் தான் பண்ண போறோம். ஸோ 50% ஆஃப் த ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து டீநேச்சர்ட் ஆல்கஹால் வந்து போடுவோம். இந்த ப்ராசஸ் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சமா போட்டாலே போதும்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே தவறான விஷயம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ற ஆயில லிக்விட் ஃபார்மு கொண்டு வரணும். இப்போ நீங்க ஒரு கேள்வி வரலாம், நம்ம ஆயிலே அப்படி ஸ்ப்ரேல போட்டுடலாமேன்னு சொல்லிட்டு. ஸோ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களை ஆயில ஸ்ப்ரே பண்ண முடியாது. ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க, அதாவது ஸ்ப்ரே ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நல்லா பூமா வெளியில வரணும். நீங்க ஆயில் போட்டீங்க அப்படின்னா ஸ்பைக்கா வெளில வரும். அதே மாதிரி நீங்க ஆயில ஸ்ட்ரெயிட்டா வந்து ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா ஆயில் மார்க் சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம வந்து பெர்ஃப்யூமா கன்வெர்ட் பண்றோம். ஸோ நம்ம இப்போ இருக்க ஆயில நம்ம வாட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வந்து மாற்றணும். அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு சால்வெண்ட்டை சேர்க்கிறோம். ஸோ சால்வெண்ட் என்னன்னா, ஒரு ஆயில இன்னும் அதோட தின்னஸ் கம்மி பண்றதுக்காக தான் நம்ம போற சால்வெண்ட். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை கலக்கும் போது தான் நம்மளுக்கு ஆயில் சால்வெண்டா கன்வெர்ட் ஆகுது.
ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஆயிலும் இருக்கு. அந்த ஆயில சால்வெண்ட்டா கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உடம்புல போட்டுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஆனா இதுல ஒரு முக்கியமான டிராபேக் என்ன அப்படின்னா, இந்த மாரி பண்றதுனால நம்ம பெர்ஃப்யூமோட ஸ்மெல் வந்து நம்ம கம்மி பண்றோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே நல்ல பியூர் கான்சன்ட்ரேஷனா இருக்க ஆயில டைல்யூட் பண்ணி தான் நம்ம சால்வெண்ட்டா கொண்டு வரோம். ஸோ இது நம்மளோட ஸ்மெல்ல அந்த தரத்துக்கே வச்சிருக்கணும். அதாவது 90% வந்து நம்ம டைல்யூட் பண்ணாலும், அத அதே தரத்துக்கு கொண்டு வரதுக்கு ஃபிக்ஸேட்டிவ்னு ஒண்ணு யூஸ் பண்ணுவோம். ஃபிக்ஸேட்டிவ்னா ஒண்ணும் இல்ல. இப்போ வந்துட்டு ஒரு 4 ஹவர் வர பெர்ஃப்யூம ஒரு ஜென்ரலா ஒரு இன்னொரு 4 ஹவர் இழுத்துட்டு வரதுக்கு தான் ஃபிக்ஸேட்டிவ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஃபிக்ஸேட்டிவ் வந்துட்டு ஒரு மெத்து தான். ஏன்னா நீங்க எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆயில் யூஸ் பண்றீங்களோ அது பொறுத்து ஃபிக்ஸேட்டிவ் ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோல கம்ப்ளீட்டா நம்ம சொல்லி கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா 30 ml பெர்ஃப்யூம் ரெடி பண்ண சொல்லி தரேன். இந்த 30 ml பெர்ஃப்யூம் வந்து நான் பியூர் பாராஃபார்மா தயாரிக்கிறேன். அதாவது இதுதான் வந்து 4 to 8 hours லாங் லாஸ்டிங்கான பெர்ஃப்யூம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டில் வாங்கிக்கோங்க. கேப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ யூஸ் பண்றது எல்லாமே காஸ்ட்லி ஐட்டம். ஏன்னா இப்போ நான் கையில வச்சிருக்கிறதே வந்து கிட்டத்தட்ட 550 600 வந்திருக்கும். வந்துட்டு பிரைம்ன்ற ஒரு வேரியண்ட்டை வந்து அத்தர் ஷாப்ல இருந்து வாங்கினேன். நீங்களும் உங்க வீட்டு பக்கத்துல அத்தர் ஷாப்ல வாங்கிக்கலாம். நான் யூஸ் பண்றது வந்து 50 ml வாங்கியிருக்கேன். ஸோ நான் 30 ml யூஸ் பண்றதுனால நான் பாதி தான் ஃபில் பண்ண போறேன். ஸோ 50 ml தான். நீங்க எம்எல் கணக்குல ஒரு பாட்டில் கரெக்டாக வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஈஸியா மெமரைஸ் பண்ணிக்கலாம். டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 30 ml. ஸோ 15 ml வந்து ஆஃப் தான். ஸோ நம்ம ஃபில் பண்ணிட்டா போதும். இது தனியாக வெயிட் மிஷின் வாங்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. நீங்க இதுக்கு புதுசு ஏதாவது பெர்ஃப்யூம் மேக் பண்றதுக்கு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா கிளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏன் கிளவுஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா நான் இது வந்து நிறைய மேக் பண்றதுனால எனக்கு கை நடுங்காம நான் ஊத்திடுவேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா கிளவுஸ் யூஸ் பண்றது வந்து ரெக்கமெண்டட். ஏன்னா இந்த வாசனை அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பாட்டில் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்துட்டு இதில் வந்து 50 ml வந்து ஃபில் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து பாதி பாட்டில் வந்து இதில் ஃபில் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதில் முக்கியமான ப்ரொசீஜர் என்னன்னா நீங்க வந்து எந்த ஒரு இன்கிரிடியன்ட் எடுத்தாலும் அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து ஹைலி வாலடைல், ஹைலி காஸ்ட்லி வேற. ஸோ கீழே ஊற்றிச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஸோ நான் ஊற்றி முடிச்சிட்டேன். ஊற்றி முடிச்சதுக்கு அப்புறம் இதுதான் வந்துட்டு டீநேச்சர்ட் ஆல்கஹால் ஆர் பெர்ஃப்யூமஸ் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. இதுதான் நீங்க வாங்கணும். நீங்க வேற எந்த ஆல்கஹாலும் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம இப்போ என்ன பண்றோம்னா இதை ஃபில் பண்றோம். பொறுமையாக ஃபில் பண்றோம். அவசரமே பட வேணாம். பொறுமையாக ஃபில் பண்ணா போதும். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம வந்து 15 ml ஆஃப் ஆயில் அண்ட் 15 ml ஆஃப் வந்துட்டு சால்வெண்ட்டும் கலந்துருக்கும். அதாவது பெர்ஃப்யூமஸ் ஆல்கஹால் வந்து கலந்துருக்கும். இது வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகாது. சரிங்களா? ஸோ என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கேப் கொடுத்துருங்க. கொஞ்சம் கேப் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து ஃபிக்ஸேட்டிவ் சேர்க்கணும். இந்த ஃபிக்ஸேட்டிவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் 1 or 2 drops வந்து நீங்கள் போடணும். ஓகேங்களா? 1 or 2 drops போட்டதுக்கப்புறம் இப்படி வந்துடும். இது பண்ணுறதுக்கு பெருசாக வெயிட் மிஷின் தேவை கிடையாது. உங்களுக்கு ப்ராபப்ளி வேணும் அப்படின்னா ஃபனல் வாங்கிக்கோங்க. அது இன்னும் கன்வீனியன்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ மெஷர் பண்ணி ஊற்றுறதுக்கு. ஓகேங்களா? இப்போ போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் கேப் எதுக்காக அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு தான். ஓகேங்களா? தயவு செஞ்சு பேர் ஹேண்ட்ஸோட கை வைக்காதீங்க. ஏன்னா ஸ்மெல் கையிலே இருக்கும். சரிங்களா? இது பியூர் கான்சன்ட்ரேஷன் அப்படின்றதுனால இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கேப் திறந்துக்கோங்க. திறந்துக்கிட்டு இப்போ ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணி குளிக்கிட்டே இருங்க. ஏன்னா இது ரெண்டும் அவ்வளோ சீக்கிரம் சேராது. நீங்கள் கலக்கும் போது தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா டோட்டலாக பியூர் வாட்டர் ஃபார்மில் வந்து நிற்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பண்ணி முடிச்சிட்டேன். பண்ணி முடிச்சோடனே ஸ்ப்ரே பண்ணி ஆரம்பிக்க வேண்டியது தான். புது பாட்டில் அப்படின்றதுனால உள்ள ஏர்லாக் இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு 1 or 2 ஸ்ப்ரேஸ்க்கு அப்புறம் வெளில வந்துடும் பாருங்க. ஓகேங்களா? அவ்வளோதான், வெளில வந்துருச்சு. பெர்ஃப்யூமோட ஸ்மெல்லே ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப பிடிச்ச பெர்ஃப்யூம் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிடுறேன். நம்பர் 1 அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணுறீங்க. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு புதுசாக ஒன்று பண்ணுறதுனால. ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இது வந்து லேபர் காஸ்ட் வந்து கம்மி பண்ண முடியும். அதாவது நீங்கள் வெளில இருந்து அத்தரை ஒண்டி சோர்ஸ் பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு வந்து ரேட் வந்து பயங்கரமாக கம்மி பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு உங்களோட டைப் தான். அதாவது எப்படி சொல்றதுன்னா உங்களுக்கு கான்சன்ட் அதிகமாக வேணா அதிகமாக்கிக்கலாம், கம்மி வேணா கம்மி பண்ணிக்கலாம். டோட்டலாக வந்து கஸ்டமைஸ்டான ஒரு பெர்ஃப்யூமு. நாலாவது அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேவரட் அத்தரை நீங்கள் வந்து பெர்ஃப்யூமை கவுண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து 4 to 8 hours வந்து ஈஸியாக வந்துடும். நீங்கள் வெளில காசு கொடுத்து வாங்குற பெர்ஃப்யூம்ஸை விட இது ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு வந்து இவ்வளோ காசு கொடுத்து வாங்க முடியாது, நான் வந்து இப்போ லோக்கலில் இருக்க 200 to 300 பெர்ஃப்யூம் எது நல்லா இருக்கும்னு சொன்னீங்கனாலும் அதுக்கான வீடியோ நான் போடுறேன். ஸோ எல்லாம் உங்கள் விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 1 நீங்கள் இதை வந்து பல்காக வாங்காதீங்க. ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஏன்னா ஸ்டோரேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஸ்மெல் ரொம்ப ஓவர் அடிக்கும். என்னதான் இது வந்து ஏர் டைட்டாக இருந்தாலும் ஸ்மெல் லீக் ஆகும். ஸோ அதுக்குன்னு தனியாக நீங்கள் ஸ்பேஸ் ஒதுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வேணுன்ற அளவுக்கு மட்டும் வாங்கிக்கோங்க, மிச்சத்தை வந்து வாங்காதீங்க, பார்த்துக்கலாம். ரெண்டாவது கிளவுஸ் யூஸ் பண்ணாமல் பண்ணாதீங்க. நான் பண்ணது என்னன்னா நான் இப்போ எடுத்துகிட்டு வரல, ஸோ அதனால பண்ணல. ஸோ கிளவுஸ் யூஸ் பண்ணி பண்ணுங்க. ஏன்னா கையில் ஸ்மெல் ரொம்ப நேரம் நிற்கும் அது. ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால. மூணாவது டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா டேரக்டாக ஸ்கின்ல அப்ளை பண்ண முடியாது.
பெர்ஃப்யூம்னாலே ஸ்கின்ல அப்ளை பண்ண முடியாது. நீங்க நிறைய வந்து வெளிநாட்டுகள் வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கின்ல அப்ளை பண்ற மாதிரி. அது நாட் ப்ரிஃபரபிள். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு ட்ரெஸ்லேயே அடிச்சுக்கோங்க. ஏன்னா டியோட்ரண்ட் தான் நீங்க வந்து டேரக்டா ஸ்கின்ல அடிக்கணும். இது பெர்ஃப்யூம். ஸோ பண்ணாதீங்க சரிங்களா? ஓகே. அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, அது டிஸ்அட்வான்டேஜ்னு கிடையாது. இது நீங்க செட் ஆகிறதுக்கு 1 டே டைம் கொடுக்கணும். ஸோ இது வெயில்ல படாம யூஸ் பண்ணுங்க. இதோட கான்சன்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆயிடும் வெயில்ல படிச்சு அப்படின்னா. ஸோ வெயில்ல படாம யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 1 டே நல்லான இடத்துல மட்டும் வச்சிருங்க. நெக்ஸ்ட் டேல நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்பவே நீங்க யூஸ் பண்ணலாம். பட் பெஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் டே யூஸ் பண்றது. ஸோ ஓகே, இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே சொல்லி கொடுத்தேன். வீட்டில் இது ரொம்ப சேஃபாக பண்ணி பாருங்க. நான் பண்ணதுக்கான எல்லா மெட்டீரியல்ஸோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நான் நிறைய யூஸ்ஃபுல்லான கமெண்ட்ஸ் போட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி பெர்ஃப்யூம் மேக் பண்ணுற வீடியோ யாராவது பிடிக்கணும், இல்லை ரொம்ப நாள் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு, ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த பெர்ஃப்யூம் மேக்கிங் வீடியோ பிடிக்கும் அப்படி இல்லை ரொம்ப நாள் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ. பை.